வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எத்தியோப்பியாவின் உயரிய விருதை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. 140 கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பணம் என பிரதமர் உரை. அரசு பள்ளி சுவரணிந்து மாணவர் இறந்த சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். திமுக பாராட்டு விழா நடத்திய செலவில் பள்ளிகளை சீர் செய்திருந்தால் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவதூறு வழக்கு. 90,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி அமெரிக்க அதிபர் அதிரடி. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா முன்னிலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2 நாள் அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் அபி அகமது அலி தி கிரேட் ஹானர் நிசான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார். ஜோர்டானில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபா நகருக்கு சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் அபி அகமது அலி மோடியை வரவேற்றார். அந்நாட்டு கலைக்குழுவினர் நடனமாடி அவரை வரவேற்றனர். எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலியும் இந்திய பிரதமர் மோடியும் உரையாற்றி மகிழ்ந்தனர். அப்பொழுது பிரதமருக்கு தேநீர் விருந்தளிக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் தி கிரேட் ஹானர் நிசான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருதை அந்நாட்டு பிரதமர் அபி அகமது அலி வழங்கி கௌரவித்தார். இந்த விருது பெறும் முதல் உலக தலைவர் இந்திய பிரதமர் மோடியே ஆவார். அரசு பள்ளி சுவரடிந்து மாணவர் இறந்த சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருவள்ளூர் மாவட்டம் கொண்டபுரம் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மோகித் என்ற மாணவன் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்த மாணவரின் பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்தார். மேலும் அவர் திமுக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற சினிமா மேடை போல ஒரு மேடை அமைத்து தனக்கு தானே ஒரு வெற்றி பாராட்டு விழா நடத்திய செலவில் அரசு பள்ளிகளின் கட்டுமானங்களை பராமரிப்பதில் செலவிட்டு இருந்தால் இன்றைய இந்த பரிதாப உயிரிழப்பு நிச்சயம் தவிர்த்திருக்கலாம் என்று கூறினார். தொடர்ந்து உயிரிழந்த மாணவரின் மோகித் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதுடன் அரசு பள்ளிகளின் கட்டுமானத்தை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யுமாறு பொம்மை முதல்வரின் விடியா திமுக அரசை வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் மீது 90,000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆதரவாளர்களிடையே பேசிய 2 உரைகளின் பகுதிகளை தவறாக ஒளிபரப்பியதற்காக பிரிட்டனை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இதில் அவதூறு பரப்பியதற்காக 45,000 கோடி ரூபாய் மற்றும் புளோரிடா வர்த்தக விதிகளை மீறியதற்காக 45,000 கோடி ரூபாய் என மொத்தம் 90,000 கோடி ரூபாய் அதிபர் டிரம்ப் சார்பில் கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து தவறாக எடிட்டிங் என்று ஒப்புக்கொண்டு இவ்விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது. இதையடுத்து தவறாக எடிட்டிங் என்று ஒப்புக்கொண்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மன்னிப்பு கோரப்பட்டுள்ளதால் சட்டப்படி இதை எதிர்கொள்வோம் எனவும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. இந்த தொடரில் முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும், 3வது போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்று 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. இந்நிலைக்குள் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் போட்டி உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய போட்டிகள் தென்னாப்பிரிக்க அணி சரிவிலிருந்து மீண்டும் தொடரை சமன் செய்ய தீவிரம் காட்டும் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. டாடா கார் தொழிற்சாலை வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று பணப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடா ரவி கோரிக்கை விடுத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் டாடா கார் தொழிற்சாலையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடருமான சு ரவி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக முதன்முறையாக சட்டமன்றம் சென்றபொழுது பணப்பாக்கம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில்
தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். கோரிக்கையை ஏற்று அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பணப்பாக்க மக்களுக்கும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஏற்படுத்திட சிப்காட் கொண்டு வந்தார் என தெரிவித்தார். மேலும் சிப்காட் அமைய நெடும்புலி, அகவலம், துறைக்கூர், கருவளையம் ஆகிய 4 கிராமங்களை சேர்ந்தவர் நிலம் வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள டாடா தொழிற்சாலை வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதேபோன்று CSR நிதியை நிலமிழந்த கிராமங்களுக்கான நெடும்புலி, அகவலம், துறைக்கூர், பெருவளையம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும் என்று பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வெங்கட்ராமன், மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி, திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர்களுக்கு பாஜக துணை நிற்கும் என்றும் கூறினார். வேளாண் துறை அமைச்சராக உள்ள MRK பன்னீர்செல்வம் விஷம் பரப்பும் அமைச்சராக உள்ளார் என்று நொச்சிகாடு கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்துள்ளார். கடலூர் சிப்காட் விரிவாக்கம் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் அடுத்து நொச்சிக்காடு கிராம மக்கள் போராட்ட குழு அமைத்து சிப்காட்டுக்கு எதிராக போராடி வருகின்றனர். போராட்ட குழுவினரை அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் நொச்சிக்காடு கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் H. ராஜா கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது வேளாண் துறை அமைச்சராக உள்ள MRK பன்னீர்செல்வம் விஷம் பரப்பும் அமைச்சராக உள்ளார் எனவும், நெல் சேமித்து வைக்கும் கிடங்கு அமைக்க 300 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியதில் ஒரு சேமிப்பு கிடங்கு கூட தமிழக அரசு கட்டவில்லை எனவும், கோவிலில் கட்டிடம் கட்டுவதற்கு சொல்லி அறநிலைத்துறையை வைத்து கொள்ளையடிக்கும் அரசாங்கமாக திமுக உள்ளது எனவும் H. ராஜா தெரிவித்தார். அப்பொழுது சிப்காட் விரிவாக்கம் தொடர்பாக மத்திய அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் H. ராஜாவிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாநில செயலாளர் மீனாட்சி நித்யசுந்தர், பாஜக கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள், கிராம மக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலத்தில் துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலமங்கலத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஷாமலா துணிகளை இயந்திரத்துக்குள் போட்டு வைத்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. சில மணி நேரத்தில் மளமளவென பரவிய தீ அறை முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. இது குறித்து உடனடியாக மணிமங்கலம் போலீசாருக்கும் படப்பை தீயணைப்பு வீரர்களுக்கும் ஷாமலா தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீப்பிடித்ததை அறிந்த வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் தகாத நிகழ்வுகள் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து மணிமங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல்லியில் மக்காச்சோளத்தை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதால் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செம்பட்டி அருகில் உள்ள வீரக்கல், கூத்தம்பட்டி, பாறைப்பட்டி ஆகிய ஊர்களை சேர்ந்த விவசாயிகள் மக்காசோளம், வாழை ஆகியவற்றை பயிரிட்டுள்ளனர். இன்னும் 1 மாதத்தில் அறுவடை செய்ய உள்ள நிலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் கூட்டமாக வந்து மக்காச்சோளத்தை கடித்து குதறி சேதப்படுத்தி வருகின்றனர். பயிர்களுக்கு பாதுகாப்பாக வலைகளை சுற்றி சேலைகளை கட்டி விவசாயிகள் தடுப்பு அமைத்துள்ளனர். இருந்தபோதும் காட்டுப்பன்றிகள் உள்ளே புகுந்து மக்காசோளத்தையும் வாழைகளையும் சேதப்படுத்தி வருகின்றனர். இதனால் தமிழக அரசு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் கோவில்பட்டி கோட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக உறுதியளித்தது. 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் உரிமை தொகையை வழங்க தொடங்கியது. அதில் ஏராளமானோருக்கு கிடைக்காததால் மீண்டும் விண்ணப்பித்தனர். இவ்வாறு புதிதாக விண்ணப்பத்தோரின் மனுக்களை பரிசீலித்து பலருக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த விரிவாக்க திட்டத்துக்கு பிறகு உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் கோவில்பட்டி கோட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
மீண்டும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் அதில் விண்ணப்பித்தால் தொகை வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அங்க சொன்னாங்க இன்னைக்கு இங்க போனாதான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதுனால நாங்க 25 பேர் வந்திருக்கோம் எங்க ஊர்ல இருந்து. இங்க நாங்க மனு வாங்குறதா எங்களுக்கு யாருமே எந்த தகவலும் சொல்லல. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஆறாக நெடுஞ்சாலையில் ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பூவிருந்தவள்ளி செந்நீர் குப்பத்திற்கு அருகில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆவடி சாலை சந்திப்பில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாய்கிறது. சாலைகள் முழங்கால் அளவிற்கு கழிவுநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் காலையிலும் மாலையிலும் பரபரப்பான நேரத்தில் வாகன நெரிசலால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலையில் உள்ள மழைநீர் வடிகால் நிரம்பி ஏற்கனவே சாலைகள் தண்ணீர் தேங்கி நின்ற நிலையில் மழை பொழிந்தால் சாலை வெள்ளம் நிறைந்து காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற்றது. புவனகிரி சட்டமன்ற தொகுதி பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு சேத்தியாத்தோப்பில் நடைபெற்றது. தொகுதி அமைப்பாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ரங்கராஜன், வேட்டைக்குடி எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து அறிவுரைகள் வழங்கினர். இந்த கூட்டத்தில் கட்சியின் பல்வேறு அணிகள், அமைப்புகள் சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி மாவட்ட தலைவர் வசந்தி தலைமையில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர் புவனேஸ்வரி, மாநில செயலாளர்கள் ராதா, நிரஞ்சனி, பத்மா, பானுமதி, மாவட்ட பொதுச் செயலாளர் தேவி மற்றும் 12 மாவட்டங்களிலிருந்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாநில தலைவர் கவிதா கலந்து கொண்டு உரையாற்றினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பாடுபடுவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் நாளை மார்கழி மாத மகோற்சவ விழா துவக்கத்தையொட்டி ஐயப்பனின் திரு ஆபரண பெட்டி 2 மாநில காவல் பாதுகாப்புடன் தமிழகம் கொண்டு வரப்படுகிறது. கேரள மாநிலம் அச்சன் கோவிலில் அமைந்துள்ள சுவாமி தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாத மகோத்சவ விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவினை முன்னிட்டு அச்சன் கோவில் சுவாமி ஐயப்பனின் தங்க அங்கிகள், வாள் மற்றும் கருப்பசுவாமிக்குரிய வெள்ளி அங்கி, வாள் போன்றவற்றை சுவாமிகளுக்கு அணிவிப்பதற்கு திரு ஆபரண பெட்டி புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து தென்மலை, ஆரியக்காவு, புலிப்பறை வழியாக 2 மாநில பாதுகாப்புடன் பக்தர்களின் தரிசனத்திற்காக தமிழகம் கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ள ஆபரண பெட்டிக்கு வரவேற்பு குழுவினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். 35 ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த வைபவம் 36வது ஆண்டாக தொடர்கிறது. இந்த ஆபரண பெட்டியில் சுவாமியின் திருமுகம், மார்பு, கைகள், கால்கள், பெரிய கிரீடம் உள்ளிட்ட ஆவணங்கள் இடம்பெற்றுள்ளது. பக்தர்களின் தரிசனத்திற்கு பிறகு தென்காசியிலிருந்து மதியம் 3 மணி அளவில் புறப்படும் திரு ஆவரண பெட்டி கோஷ யாத்திரை மழையில் அச்சன் கோவில் சென்றடைகிறது. இரவு சுவாமிகள் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு நாளை காலை மார்கழி மகோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இறையூர் ஊராட்சியில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பட்டியலிட்டு விளக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இறையூர் ஊராட்சியில் திமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டி கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது இறையூர் ஊராட்சி மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய நலத்திட்ட உதவிகள் குறித்து விளக்கினார். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் முதியோர் உதவித்தொகை திட்டம், விதவை பெண்களுக்கான உதவித்தொகை திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம், மாதந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதை ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பட்டியலிட்டு பேசினார். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய பொருளாளருமான பரவசிவம், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, இறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
11 மாதங்களுக்கான PF தொகை வழங்கப்படாததை கண்டித்து விருதாச்சலத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்ததாரர் மூலம் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்ததாரர் மற்றும் அரசு சார்பில் தூய்மை பணியாளர்களின் சம்பளம் தொகைகள் மாதம் PF பிடித்து வந்த நிலையில் சுமார் 14 மாதங்கள் பிடித்துள்ளதாகவும் அதில் 3 மாதங்களுக்கு மட்டுமே PF பிடித்தம் செய்த தொகை தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதி 11 மாதங்களுக்கான PF தொகை வழங்கப்படாத நிலையில் திடீரென 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 11 மாதங்களுக்கான PF தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். இதுவரை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று ஒரு காத்திருப்பு போராட்டம், காலை பணி முடிந்தவுடன் 130 தொழிலாளர்களும் இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வரும் திங்கட்கிழமைக்குள் இந்த PF சம்பந்தமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம். கடலூர் செம்மண்டலம் பகுதியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நல அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் மாநில தழுவிய மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடலூர் செம்மண்டலம் பகுதியில் உள்ள அலுவலகத்தின் எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் இளங்கோவன் தலைமையிலும் CITU மாநில பொறுப்பாளர் பழனிவேல், கருப்பையன் ஆகியோர் முன்னிலையிலும் கட்டுமான தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், தொழிலாளர்கள் விரோத 4 தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட அளவில் நர்சிங் படித்து முடித்த முதல் பணியர் இணையத்தை சேர்ந்த கோரக்கொம்பு மலை கிராமத்தில் வசிக்கும் அனுசா என்ற பெண் அரசு பணி வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரும்பாறை ஊராட்சிக்குட்பட்ட கோரக்கொம்பு மலை கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட பணியர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோரக்கொம்பு பகுதியை சேர்ந்த முருகன், பஞ்சவரணம் தம்பதியினர் மூத்த மகள் அனுசா என்பவர் நர்சிங் படிப்பை முடித்துவிட்டு வேலையில்லாமல் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தனது பெற்றோரின் ஆசை நிறைவேற்றவும் குடும்பத்தின் வறுமையை போக்க அரசு வேலை வழங்க வேண்டும் என தமிழக அரசிற்கு அனுசா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அனுசா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எங்களை மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு இட ஒதுக்கீடு தரணும்னு வேண்டிக்கிறேன். இதே மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தரணும்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு அரசுகிட்ட நான் கேட்டுக்கிறேன். கெங்கவள்ளியில் நடவலூர் வாய்க்கால் ஆக்கிரமிப்பில் மேலும் 4 வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் நடவலூர் வாய்க்கால் உள்ளது. இது கெங்கவள்ளி கடம்பூர் செல்லும் ரோட்டில் இருந்து நடவலூர் வரை இந்த வாய்க்கால் செல்கிறது. இந்த வாய்க்கால் மூலம் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் கடம்பூர் செல்லும் ரோட்டில் நடவலூர் வாய்க்காலை ஆக்கிரமித்து 40க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு குடியிருந்து வந்தனர். இதனால் அங்குள்ள விவசாயிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தொடர்ந்த நீதிமன்ற உத்தரவின்படி பொதுப்பணித்துறை மற்றும் கெங்கவள்ளி வருவாய்த்துறையினர் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றி வந்தனர். மேலும் அங்குள்ள வீடுகளை இடிக்க 8 வீட்டின் குடியிருப்பு வாசிகள் சில நாட்கள் அவகாசம் கோரியிருந்த நிலைகள் மேலும் 4 வீடுகளை JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. அப்பொழுது அங்கு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விருதாச்சலத்தில் 40ஆம் ஆண்டு ஐயப்ப பக்தர்கள் லட்சார்த்தனை பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நாச்சியார்பேட்டை ஜங்ஷன் ரயில்வே குடியிருக்கும் பகுதியில் பிள்ளையார் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 40ஆம் ஆண்டு தொடக்க விழாவை இந்த ஆண்டும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேரனை வடம் பிடித்து அழைத்து வந்தனர். மேலும் நிகழ்ச்சிகள் கருப்பு சுவாமி வேடமிட்டு திரு ஆபரண பெட்டி, நெய்கரகம், பால் கரகம் உள்ளிட்ட கரகங்களை சுமந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பிள்ளையார் கோவிலில் உள்ள ஐயப்ப சிலைக்கு அபிஷேகங்களும் 18 படிகளுக்கு பூஜைகளும் செய்து பஜனை பாடல்கள் பாடி தீபார்த்தனை காண்பித்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். கெங்கவள்ளி அருகே சாரல் மற்றும் மிதமான மழை பெய்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கெங்கவல்லி, திடாவூர், ஆணையம்பட்டி, கொண்டையம்பள்ளி, கூடமலை, தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழை பெய்வதால் பல்வேறு பணிகளுக்கு வெளியே செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஆலங்குடி தொகுதியின் முன்னாள் பாமக வேட்பாளரின் தந்தையின் படத்திற்கு மருத்துவர் ராமதாஸ் தரப்பு செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள சேந்தன்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சுபா அருள்மணி. வன்னியர் சமுதாயம் பெரிய அளவில் இல்லாத தொகுதியான ஆலங்குடி தொகுதியில் பாமகவை வளர்க்க பெரிய அளவில் களப்பணியாற்றினார். இந்நிலையில் கடந்த வாரம் அருள்மணியின் தந்தை ஆசிரியர் சுப்பிரமணியன் இயற்கை ஏந்திய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு செயல் தலைவர் காந்திமதி ராமதாஸ் அங்கிருந்து கார் மூலம் கீரமங்கலத்தில் இருக்கக்கூடிய சுப அருள்மணியின் வீட்டிற்கு வந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து ஆசிரியர் சுப்பிரமணியனின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் 16வது கிளையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், நெல்லித்தோப்பு மன்ற கிளை தலைவர் விஜயராஜ் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக மக்கள் மன்றத்தை திறந்து வைத்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சவரிப்படையாற்றி வீதியில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எத்தியோப்பியாவின் உயரிய விருதை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. 140 கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பணம் என பிரதமர் உரை. அரசு பள்ளி சுவரணிந்து மாணவர் இறந்த சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். திமுக பாராட்டு விழா நடத்திய செலவில் பள்ளிகளை சீர் செய்திருந்தால் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவதூறு வழக்கு. 90,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி அமெரிக்க அதிபர் அதிரடி. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா முன்னிலை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.